Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் GobiSudha கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது வாழைக்காயில் கறிக்குழம்பு சுவையில் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்னா மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், இது கூட நம்ம பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், நம்ம அப்படியே கூட அரைச்சிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துட்டு நம்ம வாழைக்காயை க்யூபாக கட் பண்ணிவிட்டு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வாழைக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதாவது என்ன, இதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக கறி குழம்பு சுவையில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 5 லவங்கம், 2 பட்டை, இஞ்சி, பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது கூட நம்ம மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம 2 வாழைக்காய் எடுத்துக்கலாம். வாழைக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம க்யூபாக கட் பண்ணிக்கலாம். இது கூட தேங்காய், சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம தண்ணியில் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இப்போ வாழைக்காயை தோலை உரிச்சுட்டோம். இது வந்து என்னென்னா கோலா உருண்டை மாதிரி செஞ்சு கூட நம்ம செய்யலாம். இந்த க்யூபாக கட் பண்ணியும் நம்ம செய்யலாம். ஆப்ஷனல் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தடில் கூட செய்யலாம். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இது கூட இஞ்சி, பட்டை, லவங்கம், பூண்டு, சீரகம், மிளகு, சோம்பு இது அப்படியே நம்ம லைட்டாக அப்படியே வதக்கிக்கலாம். இதை வந்து நம்ம வறுவலாகவும் செய்யலாம். இதே மசாலாவை வச்சு நம்ம வெங்காயம், தக்காளி சேர்த்தாமல் நம்ம வறுவலாகவும் செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே வதக்கி விடுங்க. இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை. இதுக்கு நம்ம பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இதுக்கு சின்னதாக ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது லைட்டாக ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் வதங்கினாலே போதும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துன்னா சாதத்து கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூடயும் நல்ல காம்பினேஷன். இது சாப்பிட்றப்ப என்னென்னா, இது வந்து நம்ம கோலா உருண்டை மாதிரி, அதாவது டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சுக்கலாம். கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு ஃப்ளேவரில் தான் இருக்கும். கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சுவையான வாழைக்காய் குழம்பு ரெடி. வாழைக்காய் கறிக்குழம்பு சுவையில் நம்ம எப்படி செஞ்சோங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு லைக் பண்ணிங்கன்னா GobiSudha கோவி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Pebbles Tamil.